மோட்டார் பிளாஸ் ஆப்பினூடாக விபத்துகளை அறிவித்து மேலதிக சலுகைகள் மற்றும் சேவைகளை உங்கள் கையடக்க தொலைபேசியின் மூலம் பெறலாம். உங்கள் மோட்டார் காப்புறுதி இப்பொழுது உங்கள் விரல் நுனியில். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளாஸ், தி பெஸ்ட் ஆப்ஷன். இன்னும் சில வினாடிகளில் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜொனாய்த் எம் ஹாரிஸ். வாசிப்பவர் நாகபூஷணி. கோவிட் ஆபத்து கட்டுப்படுத்தப்பட்டதன் பின்னர் பல துறைகள் ஊடாக பொருளாதார அபிவிருத்தி செயல்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என பிரதமர் தெரிவிப்பு. சவுதி அரேபியாவில் பாதுகாப்பு இல்லங்களில் தங்கியுள்ள இலங்கையர்களை 48 மணித்தியாலங்களுக்குள் அழைத்து வர நடவடிக்கை. மினுவாங்குட கோவிட் கொத்து தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1 மாத காலத்திற்குள் 8000 தாண்டியுள்ளது. நேற்று மேலும் 409 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். மூலப்பொருள்களை பெற்றுக்கொள்வதில் நெருக்கடியை சந்தித்துள்ள உள்நாட்டு கைத்தொழிலாளர்களுக்கு 1 வார காலத்திற்குள் தீர்வு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக மக்கள் நீண்ட வரிசையில். அடுத்த ஜனாதிபதி யார் என்ற தீர்மானம் நாளை. கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை உலக வங்கி பாராட்டியுள்ளது. அந்த வங்கியின் மாலைத்தீவு, நேபாளம் மற்றும் இலங்கைக்கான வதிவிட பணிப்பாளர் பாரிஸ் ஹெய்டட் சவோஸ் நேற்று மாலை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இலங்கையும் உலக வங்கியும் பல வருடங்களாக பரஸ்பர நம்பிக்கையுடன் செயற்பட்டு வருவதாக சர்வோஸ் சுட்டிக்காட்டினார். தற்போதைய தொற்றுப்பரவலை விரைவில் கட்டுப்படுத்த இலங்கையால் முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். புதிய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக உலக வங்கி உறுதியளித்துள்ளது. தற்போதைய தொற்றுப்பரவலை கட்டுப்படுத்தியதன் பின்னர் அரசாங்கம் பல துறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அபிவிருத்தி செய்ய உள்ளதாக பிரதமர் அங்கு குறிப்பிட்டார். இதன்போது பொருளாதார அபிவிருத்தி, பாதை, குடிநீர் செயல் திட்டம், வாழ்நல தூய்மை பாதுகாப்பு, விவசாயம் போன்ற விடயங்கள் மீது விசேட கவனம் செலுத்தப்படும் என பிரதமர் குறிப்பிட்டார். கோவிட் வைரஸ் பரவல் காரணமாக சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கையர்களின் வதிவிட மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்கு கடும் பாதிப்பு காணப்படுவதாக தெரிய வந்துள்ளது. அந்நாட்டின் 150 பாதுகாப்பு இல்லங்களில் இவர்கள் தங்கியுள்ளனர். இவர்களை 48 மணித்தியாலங்களுக்குள் நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ பணிப்புரை வழங்கியுள்ளார். இதற்காக ஒரு நாளைக்கு 2 விமான சேவைகளை ஏனும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய வைரஸினால் பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்த தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இவர்களை ஒரு நாளைக்குள் PCR பரிசோதனைக்காக அனுப்பும் செயற்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த மத்திய நிலையத்தின் தலைவர் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குதல், நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை வீடுகளுக்கு சென்று வழங்குதல், தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொதியை வழங்குதல், ஹோட்டல் தொற்றொதுக்கல் செயல்பாட்டை விரைவில் நிறைவு செய்தல் என்பன குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. திவுலப்பிட்டியா மற்றும் பாலியகொட கோவிட் கொத்தில் இதுவரை பதிவான மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 8266 ஆகும். நேற்றைய தினம் 409 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். நேற்றிரவு இனங்காணப்பட்ட 137 பேரில் 132 பேர் பாலியகொட கோவிட் கொத்திற்கு தொற்றாளர்களாவர். 25 மாவட்டங்களிலும் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதுவரை கோவிட் தொற்றாளர் பதிவாகாத கிளிநொச்சியில் நேற்று ஒருவர் தொற்றாளராக இனங்காணப்பட்டுள்ளார். இவர் கொழும்பு ஹோட்டல் ஒன்றில் பணிபுரிந்துள்ளார். மேல் மாகாணத்தில் தொற்றொதுக்கல் ஊரடங்கு சட்டம் விதிக்கப்படுவதற்கு முன்னர் கடந்த 28ஆம் திகதி இவர் கிளிநொச்சிக்கு சென்றுள்ளார். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கோவிட் தொற்றினால் உயிரிழக்கும் சாத்தியம் அதிகம் என சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் டாக்டர் ஜயருவன் பண்டார தெரிவித்துள்ளார். மினுவாங்குட பிரதேச செயலக பிரிவில் கோவிட் ஆபத்து தற்போது குறைவடைந்திருப்பதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது.
பிரதேச செயலக பிரிவில் மூடப்பட்டிருந்த 3 கிராம சேவகர் பிரிவுகளை திறப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பிற்கு பரிந்துரை வழங்கியதாக மினுவாங்கொட சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் திருமதி குமாரி ஜெயசூரிய தெரிவித்தார். மினுவாங்கொட மக்கள் உரிய முறைப்படி சுகாதார ஆலோசனைகளை கடைபிடித்தால் ஊரடங்கு சட்டத்தை தளர்த்த அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டார். கோவிட் தொற்றாளர்கள் பதிவானதால் கலனி, ராஜகிரிய மற்றும் கலுபோவில போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாம்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை விசேட அதிரடிப்படையில் 56 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். தொற்றுக்குள்ளாகியுள்ள மொத்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை 183 அதிகரித்துள்ளது. நாட்டில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள மொத்த வீடுகளின் எண்ணிக்கை 63,663 ஆகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளாஸ், தி பெஸ்ட் ஆப்ஷன். தமது உற்பத்திகளுக்கு தேவையான மூலப்பொருள்களை பெற்றுக்கொள்வதில் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள உள்நாட்டு கைத்தொழிலாளர்களுக்கு ஒரு வார காலத்திற்குள் நிவாரண தீர்வு வழங்கப்படும் என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. கொரோனா தொற்று காரணமாக சில பொருள்களை இறக்குமதி செய்வதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த பொருள்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாததால் தடை அகற்றப்பட வேண்டிய பொருள்களை இனங்காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கான பட்டியல் நாளையும் நாளை மறுதினமும் தயாரிக்கப்பட உள்ளது. கைத்தொழில் அமைச்சு, சுங்கப்பிரிவு, இலங்கை முதலீட்டுச் சபை, இலங்கை கைத்தொழில் நிர்வாகம் என்பவற்றை உள்ளடக்கிய குழுவொன்றின் மூலம் இந்த பட்டியல் தயாரிக்கப்படும். இதன் பின்னர் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இந்த பொருள்கள் தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு ஊடகவியலாளர்கள் நிறைவேற்றும் பொறுப்பு மேன்மை மிக்கது என அமைச்சர் கஹலி ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் தமது உயிர்களையும் துச்சமாக மதித்து செயற்பட்டு வருவதை காண முடிகிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாடு எதிர்கொள்ளும் அனர்த்த நிலைமைகளில் ஊடகவியலாளர்கள் தமது தொழில்வாண்மையை கருத்தில் கொள்ளாமல் சிறப்புமிக்க தேசிய கடமையை நிறைவேற்றுவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சில ஊடகவியலாளர்கள் இந்த தொற்று நிலைமையை தோற்கடிப்பதற்காக மக்களுக்கு வழங்கிய அறிவும் விளக்கமும் தகவல்களும் மிகவும் துணை புரிந்திருப்பதாக அமைச்சர் கூறினார். பல ஊடக நிறுவனங்கள் ஒன்றிணைந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளன. பிராந்திய ஊடகவியலாளர்களின் பொறுப்புகளும் மிகவும் சிறப்புமிக்கதாகும். எதிர்காலத்தில் இதற்காக உரிய பாராட்டை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஸ்ரீ, உங்களுக்கு மோட்டார் பிளஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? மோட்டார் பிளஸின் புதிய தொழில்நுட்பமானது 100% துல்லியமாகவும் இலகுவாகவும் இழப்பீட்டினை குறைந்த ஆவண வேலைப்பாட்டுடன் பெற முடியும். இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பல கொடுப்பனவற்ற இழப்பீட்டினை பெறும் வசதியும் இவர்களிடம் உண்டு. வேற ஏதாவது? மோட்டார் பிளஸ் ஆப்பினூடாக விபத்துகளை அறிவித்து மேலதிக சலுகைகள் மற்றும் சேவைகளை உங்கள் கையடக்க தொலைபேசியின் மூலம் பெறலாம். உங்கள் மோட்டார் காப்புறுதி இப்பொழுது உங்கள் விரல் நுனியில். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளாஸ், தி பெஸ்ட் ஆப்ஷன். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பாராளுமன்ற சபை முதல் தடவையாக இன்று மாலை 4 மணிக்கு சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன தலைமையில் கூடுகிறது. இதில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் பங்கேற்க உள்ளனர். பிரதமர் இந்த சபைக்காக பெயரிட்டுள்ள பிரதிநிதியான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் எதிர்க்கட்சித் தலைவர் பெயரிட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிமும் இதில் பங்கேற்பார்கள். இவர்கள் உயர் நீதிமன்றத்தின் நியமனங்கள் பற்றி கலந்துரையாட இருக்கிறார்கள். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையத்தை இலகுவில் தொடர்பு கொள்வதற்கான அவசர தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் பொறுப்பதிகாரி அலுவலகத்தை 0112 86 0002 0112 86 0003 மற்றும் 0112 86 0004 என்ற தொலைபேசி இலக்கங்களில் அல்லது 5120@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாக தொடர்பு கொள்ளலாம்.
கடற்படை மற்றும் விமானப்படை பொறுப்பதிகாரியை தொடர்பு கொள்ள 0114 05 5932 என்ற இலக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 0113 68 86 64 அல்லது 0113 03 08 64 என்ற தொலைபேசி இலக்கங்கள் வாயிலாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோயியல் பிரிவை தொடர்பு கொள்ளலாம். உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பு பல பிரதேசங்களில் தற்போது இடம்பெறுகின்றது. அந்நாட்டின் 50 மாநிலங்களில் 9 நேரசூசிகளின்படி இந்த வாக்களிப்பு ஆரம்பமாகின்றது. கனடாவை அண்டியுள்ள பிரதேசம் ஒன்றில் வாக்காளர்கள் முதலில் வாக்களித்துள்ளனர். அங்கு 5 வாக்காளர்கள் மாத்திரமே இருந்துள்ளனர். நெவாடா பிரதேச வாக்களிப்பு நிலையங்களில் 1 மணித்தியாலம் தாமதித்து வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது. அங்கு ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே இதற்கு காரணமாகும். அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் சமூக இடைவெளி பேணப்படுவதால் நீண்ட வரிசையை காண முடிகிறது. 50 மாநிலங்களில் இடம்பெறும் தேர்தலில் வாக்குகளின் எண்ணிக்கைக்கு அமைய தேர்தல் கல்லூரி முறைக்கு அமைய அந்நாட்டு ஜனாதிபதி யார் என்பது தீர்மானிக்கப்படும். அடுத்த ஜனாதிபதி யார் என்ற விடயம் நாளை தெரியவரும். குடியரசுக் கட்சி சார்பாக டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சி சார்பாக ஜோ பைடனும் போட்டியிடுகின்றனர். இது 46வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலாகும். 59வது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகிறது. கடந்த காலங்களில் தமக்கு கிடைத்த 2 சந்தர்ப்பங்களிலும் பெரும்பாலான ஜனாதிபதிகள் வெற்றி பெற்றுள்ளனர். எனினும் தற்போதைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சில நடவடிக்கைகள் தொடர்பில் அந்நாட்டு மக்களும் உலக மக்களும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். கோவிட் தொற்று நிலைமையில் நாட்டுக்கு பிழையான தலைமைத்துவம் வழங்கியதாக இவர் மீது பிரதான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அமெரிக்காவில் கோவிட் தொற்றினால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். கருப்பின மற்றும் ஹிஸ்பெனிக் இனத்தவர்களின் வாக்கு கூடுதலாக ஜனநாயக கட்சி வேட்பாளருக்கு செல்லும் சாத்தியம் காணப்படுகிறது. தேசியவாத அமெரிக்கர்களின் ஆதரவு டொனால்டு டிரம்புக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது. இறுதி கருத்து கணிப்புகளுக்கு அமைய ஜோ பைடன் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் இருவரினதும் தேர்தல் போட்டி உச்சக்கட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஜனநாயக கட்சியில் உப ஜனாதிபதி பதவிக்காக கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். தென்னிந்திய பாரம்பரியத்தை கொண்ட இவர் தமிழ்நாட்டின் பல பிரதேசங்களின் ஆதரவை பெற்றுள்ளார். தென்னிந்தியாவின் பல பிரதேசங்களில் உள்ள இந்து ஆலயங்களில் இவருக்காக விசேட பூஜைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. யார் தம்பி கால் பண்ணினது? பவுனியா பெரியம்மா இன்றைக்கு இங்க வராங்களாம். பிரச்சனை இல்ல தம்பி, நாங்க எப்பவும் அரிசி கொஞ்சம் கூடத்தானே வைக்கிறோம். நாங்கள் எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் ட்ரக் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. கொழும்பு உட்பட தெரிவு செய்யப்பட்ட நகரங்களில் பல்துறைசார் வசதிகளை கொண்ட வாகன தரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட இருக்கின்றன. கொழும்பிலும் புற நகரங்களிலும் ஏற்படும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவது இதன் நோக்கமாகும். கொழும்பு, பத்திரமுல்ல, கண்டி, அனுராதபுரம் உட்பட 6 இடங்களில் இந்த வாகன தரிப்பிடங்கள் அமைக்கப்பட இருக்கின்றன. வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல, வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் ட்ரக் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டின் முதல் சுற்றுப் போட்டிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. நேற்று நடைபெற்ற மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சன்ரைசர்ஸ் அணி 10 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. இந்த அணியின் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர்களான டேவிட் வார்னர் ஆட்டமிழக்காமல் 85 ஓட்டங்களையும் விருதிமான் சஹா 58 ஓட்டங்களையும் பெற்றனர். நேற்று 56வது போட்டி இடம்பெற்றது. இதன்படி நாளை தகுதிகான் போட்டி ஆரம்பமாகும். முதலாவது தகுதிகான் போட்டி மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையில் மும்பையில் இடம்பெறும். இறுதிப் போட்டி எதிர்வரும் 10ஆம் தேதி இடம்பெறும். பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல.
பார்த்திருப்ப, சாக்லேட்ட பார்த்திருப்ப. ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்ட பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சமுர்தி பயனாளிகளுக்கு இம்முறை சமுர்தி கொடுப்பனவை வழங்கும் போது அந்த கொடுப்பனவுடன் சேர்த்து 500 ரூபாய் பெறுமதியான மீனை வழங்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. ஏற்றுமதி தரங்களுக்கு அமைய பொதி செய்யப்பட்ட மீனை மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் மத்தியஸ்தத்துடன் வழங்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. மேல் மாகாணத்தில் அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களும் இன்று முதல் சுகாதார பாதுகாப்புடன் திறக்கப்பட உள்ளன. வெலிசரை பொருளாதார மத்திய நிலையம் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மொத்த விற்பனைக்காக திறக்கப்படும். நாரஹான்பிட்டி, ரத்மலானை, போக்குந்தர பொருளாதார மத்திய நிலையங்கள் இன்று மொத்த விற்பனைக்காக மாத்திரம் திறக்கப்படும். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை. ஊவா, மத்திய மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை, அம்பாறை, மன்னார், வவுனியா ஆகிய மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த பகுதிகளில் தற்காலிகமாக கடும் காற்று வீசலாம். இதேவேளை மத்திய மலைநாட்டின் சில பிரதேசங்களில் சில நாட்களாக நிலவும் பனிமூட்டம் காரணமாக பகல் நேரத்தில் இருள் சூழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வலப்பனை, மாந்தராம் நுவர, மதுரட்ட, ஹேவாஹெட்ட, லோல்காந்துர, தெல்தொட்ட ஆகிய பிரதேசங்களில் இந்த நிலைமை காணப்படுகிறது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் ஆபத்து கட்டுப்படுத்தப்பட்டதன் பின்னர் பல துறைகள் ஊடாக பொருளாதார அபிவிருத்தி செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என பிரதமர் தெரிவிப்பு. சவுதி அரேபியாவில் பாதுகாப்பு இல்லங்களில் தங்கியுள்ள இலங்கையர்களை 48 மணித்தியாலங்களுக்குள் அழைத்து வர நடவடிக்கை. மினுவங்குட கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1 மாத காலத்திற்குள் 8000-ஐ தாண்டியுள்ளது. நேற்று மேலும் 409 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். மூலப்பொருள்களை பெற்றுக்கொள்வதில் நெருக்கடியை சந்தித்துள்ள உள்நாட்டு கைத்தொழிலாளர்களுக்கு 1 வார காலத்திற்குள் தீர்வு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக மக்கள் நீண்ட வரிசையில். அடுத்த ஜனாதிபதி யார் என்ற தீர்மானம் நாளை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.